பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்குங்க முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாமுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 3 பீஸ் பட்டர் போட்டுக்கலாமுங்க. ஒரு 25 கிராம் வருவங்க, அந்த அளவு போட்டுக்கலாம். பட்டர் லேசாக உருனா போதுமுங்க, அதிகமாக உருக்க தேவையில்லைங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. நல்லா வதக்கலாமுங்க. நல்லா கண்ணாடியாட்டம் ஆகிற வரைக்கும் வதக்கலாமுங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. முந்திரி 5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா வதக்கலாமுங்க. பெரிய தக்காளிங்க 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. தக்காளி வதங்கிறதுக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாமுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமுங்க. வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாமுங்க. பாருங்க, அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாமுங்க. 25 கிராம் பட்டர் போட்டுக்கலாமுங்க. பட்டர் உருகிடுச்சுங்க. ஒரு பட்டை போட்டுக்கலாமுங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாமுங்க. 4 கிராம் போட்டுக்கலாமுங்க. பட்டரும் பிரிஞ்சி இலையும் மணம் வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கலாமுங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. தக்காளி புளிப்பாக இருக்குமுங்க, அதனால சர்க்கரை போட்டுச்சுன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா டேஸ்ட் வருமுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வணக்கிறப்ப உப்பு போட்டுக்கணுமுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கலக்கலாமுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாமுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் போட்டுக்கலாமுங்க.
பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுமுங்க. கலந்துக்கலாமுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுமுங்க. பன்னீர் வெந்துடும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. பாருங்க, பன்னீர் வெந்துருச்சுங்க. கிரீம் இருந்தால் கிரீம் போட்டுக்கலாமுங்க. இல்லைன்னா பரவாயில்லைங்க. கொஞ்சம் பட்டர் போட்டு இறக்கி வச்சுக்கலாமுங்க. பட்டர் கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கலாமுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. ஒரு பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுக்கலாமுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நானுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.